Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழ் சினிமாவில் குட்டி குஷ்பு என போற்றப்பட்டவர் நடிகை ஹன்சிகா மோத்வானி. கொழுக் பொழுக் தான் இவரது ட்ரேட்மார்க். பாலிவுட்டில் குழந்தை நட்சத்திரமாக என்ட்ரியான ஹன்சிகா தனது டீனேஜ் வயதில் தெலுங்கு திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார். இப்படி பாலிவுட், டோலிவுட், மல்லிவுட் என பல்வேறு மொழி படங்களில் நடித்த ஹன்சிகா நடிகர் தனுஷின் மாப்பிள்ளை படம் மூலமாக கோலிவுட்டில் அறிமுகமானார். குண்டு குண்டு கன்னங்களும் அவரது கொழுக் மொழுக் தேகமும் தான் தமிழ் சினிமா ரசிகர்களை வெகுவாக ஈர்த்தது. அதனாலேயே அவர் குட்டி குஷ்பு என புகழாரம் சூட்டி கொண்டாடப்பட்டார். வேலாயுதம், எங்கேயும் காதல், ஒரு கல் ஒரு கண்ணாடி, தீயா வேலை செய்யணும் குமாரு, மான் கராத்தே, ரோமியோ ஜூலியட், அரண்மனை 1 and 2 என பல்வேறு படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்கள் இதயத்தில் நீங்கா இடம் பிடித்தவர் ஹன்சிகா. நடிகையாக மட்டுமல்ல, ஏழை குழந்தைகளை தத்தெடுத்து கல்வி உதவிகள் செய்வது, மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஏழை பெண்களின் சிகிச்சைகளுக்காக உதவுவது என சமூக சேவைகளையும் செய்து வந்தவர் ஹன்சிகா மோத்வானி. மேலும் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வுக்கான தூதுவராகவும் நியமிக்கப்பட்டவர் ஹன்சிகா. மும்பையில் இதுவரை 22 குழந்தைகளுக்கு மேல் தத்தெடுத்து கல்வி உதவிகளை செய்து வரும் நேசத்தாய், கொல்கத்தாவில் முதியோர் இல்லத்தையும் நடத்தி வரும் பாசத்தாய் என இணையதள வாசிகளால் பாராட்டப்படுகிறவர். 2020ஆம் ஆண்டு தொழிலதிபர் சோஹைல் கத்தூரியாவை திருமணம் செய்து கொண்ட ஹன்சிகா அதன் பிறகும் தொடர்ந்து படங்களில் நடித்து வருகிறார். தற்போது ரவுடி பேபி, காந்தாரி போன்ற படங்கள் உள்ள நிலையில் நிஷா என்ற தெலுங்கு வெப் தொடரிலும் நடித்து வருகிறார். அதே நேரம் தமிழ் சினிமாவில் முந்தைய அளவுக்கு படங்களில் நடிக்கவில்லை என்றாலும் நிஜ வாழ்க்கையில் பொதுநல சேவைகளால் எப்போதுமே நாயகியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் ஹன்சிகா தான் தற்போது புகார், வழக்கு, நீதிமன்றம், நோட்டீஸ் என சர்ச்சையில் சிக்கி இருக்கிறார். என்ன புகார், என்ன வழக்கு, என்ன நோட்டீஸ் என பின்னணியை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நடிகை ஹன்சிகா மோத்வானியின் சகோதரர் பிரசாந்த் மோத்வானி தொலைக்காட்சி நடிகையான முஸ்கான் நான்சி ஜேம்ஸை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் இருவரும் பிரிந்து விட்டனர். அதாவது ஹன்சிகாவின் திருமணம் ஜெய்ப்பூர் அரண்மனையில் கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஹன்சிகாவின் திருமணம் முடிந்து 10 நாட்களுக்குள்ளேயே அவருடைய சகோதரர் பிரசாந்த் மோத்வானி மனைவி முஸ்கான் நான்சி ஜேம்ஸுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து கோரி விண்ணப்பித்தார். இதனால் பிரசாந்த் மோத்வானியும் அவரது மனைவி முஸ்கான் நான்சி ஜேம்ஸும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். நாத்தனார் ஹன்சிகா மற்றும் மாமியார் மோனா மோத்வானி இருவரும் தன்னை கொடுமைப்படுத்துவதாகவும் கணவருடன் இணைந்து வாழ விருப்பம் தெரிவித்தும் அதற்கு அவர்கள் தடையாக இருக்கிறார்கள் எனவும் மைத்துனி முஸ்கான் நான்சி மும்பை அம்பாலி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். முஸ்கான் நான்சியின் புகாரின் அடிப்படையில் மும்பையில் உள்ள அம்போலி காவல் நிலையத்தில் ஹன்சிகா, அவரது சகோதரர் பிரசாந்த் மற்றும் தாயார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கிலிருந்து ஹன்சிகாவும் அவரது தாயாரும் கடந்த பிப்ரவரி மாதம் மும்பை அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்றனர். இதனைத் தொடர்ந்து ஹன்சிகா தன்னையும் தனது தாயையும் விடுவித்து இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என மும்பை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுவில் தன்னுடைய சகோதரர் திருமணத்தின் போது அவருக்கு 27 லட்சம் ரூபாயை கடனாக கொடுத்ததாகவும் அந்த கடனை இருவரும் திரும்ப கொடுக்கவில்லை, பணத்தை திரும்ப கேட்டதால் இதுபோன்று புகார் கொடுத்து விட்டார் என கூறிய ஹன்சிகா மோத்வானி, என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை, அவர்கள் இருவருக்குமான திருமண பிரச்சனையில் எங்களுக்கு நேரடியாக எந்தவித தொடர்பும் கிடையாது, பிரசாந்தின் சகோதரி என்ற ஒரே காரணத்துக்காக என்னை இந்த வழக்கில் சேர்த்துள்ளனர். தற்போது நடந்து வரும் திருமண பிரச்சனையில் பணப்பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள இதுபோன்று திட்டமிட்டு என் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு நீதிபதிகள் சாரங் மற்றும் மோதக் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அதனை விசாரித்த நீதிபதிகள் இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு சம்மன் அனுப்ப உத்தரவிட்டனர். மேலும் ஜூலை 3ஆம் தேதி இவ்வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். தொலைக்காட்சி நடிகையான முஸ்கான் நான்சி 2020ஆம் ஆண்டு
பிரசாந்த் மோத்வானியை திருமணம் செய்தார். ஆனால் 2022ஆம் ஆண்டு இருவரும் பிரிந்துவிட்டனர். ஆனால் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஹன்சிகா மீது முஸ்கான் வழக்கு தொடர்ந்துள்ளார் எனவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் 27 லட்சம் ரூபாய் என்பது ஹன்சிகாவுக்கு பெரிய தொகை அல்ல. அதனை திருப்பி கேட்காமல் சகோதரருக்காக விட்டுக் கொடுத்திருக்கலாம். அப்படி இருக்க அதையே திரும்ப கேட்டு ஒரு பிரச்சனையாக்கி இருப்பது அவரது வாக்குமூலத்தின் மூலமே தெரிய வருகிறது. இதனால் மைதுனி கொடுத்த வழக்கில் தேவையில்லாமல் சிக்கிவிட்டாரே என உச் கொட்டுகிறவர்கள் முழுமையான விசாரணையில்தான் ஹன்சிகா நாயகியா வில்லியா என்பது தெரிய வரும் என்கிறார்கள் இணையதளவாசிகள். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.